அன்பினே உறவுகள் அனைவருக்கும் மெலிதான செவ்வாய் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தோடு உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கோம். எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று என்ன நாள் என்று சொல்லுங்கோ. டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமைகள் தினம். ஆகவே இந்த மாதத்தை நினைத்தால் உங்களுக்கு அதுவும் ஞாபகத்தில் வரும். அதனை ஒட்டி தான் இந்த மாதம் வந்திருக்கின்றது. அதாவது மனித நேயம் உணர்த்தும் மகத்தான டிசம்பர் மாதத்தோடு இணைந்திருக்கின்றோம். எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே வளமையை போலவே செவ்வாய் இப்பொழுதில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் இன்று ஊரோடு விளையாடி தவிர்க்கப்பட அந்த இடத்தில் அல்ல, அதற்கு முன்பு சிந்தனை நேரம் பொறிச்சொல், தொடர்ந்து கேள்விக்கணைகள், அதனைத் தொடர்ந்து கேள்விச்சாரம், தொடர்ந்து சேகர் அவர்கள் இருக்கின்றாரா இல்லையா பார்த்துக்கொள்கின்றேன். இருக்கா அவரது போட்டிருக்கிறார் தலைப்பேதும் இல்லை. அப்படியாக இல்லாவிட்டால் நாங்கள் தமிழில் 2 நிமிடம் பேசிவிட்டு தெரியவில்லை பார்க்கலாம். தொடர்ந்து அவர் நிகழ்ச்சி இருந்தால், இல்லாவிட்டால் தமிழ் 2 நிமிஷம் பேசிவிட்டு நாங்கள் விட வைத்துக்கொள்ளலாம். மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமையை போலவே 5 மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். 6:30க்கு என்ன யார் வருகின்றார்? ஏன் பயனும் பகிர்வும் சுவாதினி காண்டிவன் இங்கே கம்மில் இருந்து ஒரு லேடி ஒரு பெண் வருகின்றார். சரி, அவை பயன்பெறும். அதனைத் தொடர்ந்து சந்திப்பு இடம்பெறுகின்றது. அதற்கிடையில் சன்ரைஸின் செய்திகள் இடம்பெற்றுக் கொள்ளும். ஆரம்பமாகின்ற சிந்த நேரம் ஜானவர்களா வணக்கம். வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மூனுக்கு நடாமூன் அவர்களுக்கு அனைத்து பாமுறதுங்க காலை வணக்கத்தை ரேசாசியுடன் கூறிக்கொண்டு அஞ்சு தியானம். இந்த திருவரை காலத்தின் 2ஆம் வாரத்தின் 4 நாள் சொல்பார்க்கலாமே 830வது ஆக்கமானம் கிரேச நச்சிந்தனை நம்பிக்கை தரும் நல்வாக்கு. பாபிலோன் அடிமைத்தனத்தில் பல்வேறு இன்னவ துன்பங்களுக்கு உட்பட்டு நம்பிக்கை இழந்த நிலையிலிருந்த இஸ்ராயல் மக்களுக்கு இசையா இறைவாக்கினர் வழியாக விடுதலைக்கான மீட்பிற்கான நம்பிக்கை தரும் நற்செய்தியினை கடவுள் வெளிப்படுத்துகின்றார். விண்ணக தந்தையின் திருவிழா அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதுதான். தண்டத்தை தீர்ப்பு கொடுப்பதோ அழிந்து போக வேண்டும் என்பதோ கடவுளுடைய விருப்பம் இல்லை. மாறாமல் காணாமல் போன ஆட்டை தேடி செல்வது போல கடவுள் மனிதரை தேடி சென்று ஏற்றுக்கொள்வது, நம்பிக்கையோடு அவரை நாடி சென்று ஏற்றுக்கொள்ளும் போது பூவை போல புல்லை போல் உலர்ந்து போகக்கூடிய நம் வாழ்வில் நிலையான மகிழ்ச்சியை அளிப்பார். கடவுள் கொடுத்து நிலையான மகிழ்ச்சியை பெற வேண்டுமாய் நமது வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் என்ற பள்ளத்தாக்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆணவம் என்கின்ற மலை குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டும். இவ்வுலக மதிப்பீடுகள் போன்ற கோணலானது நீராக்கப்பட வேண்டும். அநீதி, அடக்குமுறை, அடிமைத்தனம் போன்ற இது கரடு முரடானவர்கள் சமாதானமாக்கப்பட வேண்டும். இவை நிகழும் போதுதான் இறையாட்சி முழுமை பெறுகின்றது. அதுதான் நமக்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. நாமே மாற்றிக்கொண்டு அதன்படி வாழ்வோமாக. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். பருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே உமையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நன்றி, வணக்கம். கலைவாணிமோகன். நன்றி, வணக்கம். ரஜினி எல்போன் சொல்லுவாங்க. தொடர்ந்து பாலன் அவர்கள் வணக்கம். அல்லது பாலன் அவர்கள் யாராவது ஒருவர் அல்லது மூவரில் ஒருவர். எல்லாரும் மியூட்ல நிற்கிறீங்க. அல்சன் அவர்களும் வந்து நிற்கிறேன். அல்சனுக்கு இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே இறை ஆட்சியும் இறை அருளும் நிறைந்திருக்க அனைவரையும் வாழ்த்தி நிற்கின்றோம். திரையிலே இசைந்து நின்ற திருமதி ஜெயா நடேசன் அவர்களுக்கும் இசையவிருக்கின்ற ராஜினி அல்போன்ஸ், பாலன் வேலுப்பிள்ளை ஐயா
அவர்களுக்கும் இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் படும் கொடுந்துயர்கள் குறித்தும் சொல்லொன்னா வேதனைகள் குறித்தும் கடவுளாகிய நீர் விழிப்பாயிரும் என்று கடவுளுக்கு அறிவுறுத்துகிறார் தாவீது. கடவுளுக்கே அவர் அறிவுரை கூறுகின்றார் என்று தவறாக பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக உரிமையுடன் தங்கள் மட்டில் அக்கறை கொள்ளுமாறு கடவுளிடம் வேண்டுதல் செய்கின்றார். அடுத்ததாக, ஏன் முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறீர் என்று கடவுளை நோக்கி கேள்வி எழுப்புகின்றார். இன்றைய நம் நிலையில் ஏழைகள், எளியவர்கள், துன்புறுவோர், துயரத்தில் மூழ்கியுள்ளோர், கைவிடப்பட்டோர், நிற்கதியற்றோர், இடம்பெயர்ந்தோர், புலம்பெயர்ந்தோர் ஆகியோர் தங்களை ஆளும் தலைவர்களை பார்த்து குரலெழுப்பி கூறுவதெல்லாம் எங்களுக்கு இந்த துயரமான தருணங்களில் தயவு கூர்ந்து எங்களிடமிருந்து உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள் அல்லது மறைத்து கொள்ளாதீர்கள் என்பதுதான். குறிப்பாக இந்தியாவிலே மணிப்பூர் மாநிலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள வன்முறை சம்பவங்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள வேளை குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் நல்லுள்ளம் படைத்தோரை பார்த்து அவர்கள் குரல் எழுப்பி கூறுவதெல்லாம், உங்களை கெஞ்சி கேட்கின்றோம், தயவு செய்து உங்கள் முகத்தை எங்களிடமிருந்து மறைத்து கொள்ளாதீர்கள், எங்களுக்கு எங்கள் அழுகுரலுக்கு செவி கொடுங்கள் என்பதுதான். 2, கிறிஸ்தவ பெண்கள் நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்டு கூட்டாக வன்முறை செய்யப்பட்ட நிலையில் காந்தி பிறந்த நாட்டில் தான் நாம் வாழ்கின்றோமா? இது ஒரு மக்களாட்சி நாடா? இப்படியே போனால் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வியுடன் அம்மாநில மக்கள் பேரச்சத்தின்படியில் வாழ்கின்றார்கள். இந்த கேள்விகள் மணிப்பூர் மக்களிடமிருந்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக உலகெங்கிலும் இருந்து எழுகின்றன என்பதனை நடைபெற்று வரும் பல்வேறு நிகழ்வுகள் எடுத்து காட்டுகின்றன. ஆனால் இப்படிப்பட்ட அநீதியான, கொடூரமான, மனித தன்மையற்ற செயல்களுக்கு கடவுள் ஒரு முடிவு வைத்திருப்பார். அவருடைய பார்வையில் இருந்து எந்த ஒரு அநீதியான மனிதரும் தப்ப முடியாது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. இதனை மனதில் கொண்டுதான் நம் முன்னவர்கள் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று கூறினார்கள். மனிதர் நினைப்பது போல் கடவுள் நினைப்பதில்லை. காரணம், கடவுளின் எண்ணங்களும் திட்டங்களும் செயற்பாடுகளும் எப்போதுமே உயர்ந்தவை. மனிதரின் எண்ணங்களில் சுயநலமும் சூதும் வஞ்சகமும் குள்ள நரித்தனமும் மறுதளித்தலும் காட்டிக் கொடுத்தலும் கேடும் கொடிய திட்டமும் கொடும் செயலும் குடிகொண்டிருக்கும். ஆனால் கடவுளின் எண்ணங்களில் அன்பும் பரிவிரக்கமும் நீதியும் நேர்மையும் சமத்துவமும் அமைதியும் எப்போதும் நிறைந்திருக்கும். அதனால் தான் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல் உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன என்று உரைக்கும் இறைவன், மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அது என் விருப்பத்தை செயற்படுத்தி
எதற்காக நான் அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்று கூறுவதை எசாயா 55வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களிலே எடுத்து காட்டுகின்றார். அதாவது எசாயா வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 700 ஆண்டுகள், 750 ஆண்டுகள் அளவினதாகும். அடுத்ததாக, நாங்கள் தரை மட்டும் தாழ்ந்து விட்டோம், எங்கள் உடல் மண்ணோடு ஒட்டி கொண்டுள்ளது, எழுந்து வாரும், எங்களுக்கு துணை புரியும், உமது பேரன்பை முன்னிட்டு எங்களை மீட்டருளும் என்று கூறி தாவீது அரசர் புலம்புகிறார். தாவீதினுடைய காலத்திலே இத்தகையான நிகழ்வுகள் இருந்திருக்கின்றன என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. அதாவது தன்னுடைய ஆதங்கங்களையும் அழுகுரல்களையும் புலம்பல்களையும் அவர் கடவுளிடம் கொட்டி தீர்த்த போதிலும் இறுதியில் உம்மால் எல்லாம் கூடும், நீர் மட்டுமே எங்களை மீட்க முடியும், எங்கள் எதிரிகளை வீழ்த்த முடியும், எங்களுக்கு நிலைவாழ்வை அருள முடியும் என்று கூறி தாவீது அரசன் தளராத நம்பிக்கை கொண்டவராக இறைவனோடு பேசி அங்கே சரணடைகின்றார். எனவே நாமும் இறைவனிடம் கொண்டிருந்த நம்பிக்கை சிதையாமல் பார்த்து கொள்ளுவோம். இறைவனிடம் நாம் சரணடைவோம். இறைவனிடம் இருந்து நாம் அழகான அமைதியான செய்தியை பெறுவதற்காக காலத்தில் நாம் காத்திருப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசம், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இறையாட்சியின் சிந்தனையோடு இசைந்து நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைய தினத்திலே பிறந்த தினம் மகிழ்வான தினத்திலே கொண்டாடுகின்றவர்கள், எங்களுடைய பிறந்த தினத்தை யாராவது கொண்டாடுவார்களா என்று ஏங்குகின்ற உள்ளங்கள், இன்றைய தினத்திலே வயோதிப சாலையிலே என்னுடைய பிள்ளை என்னை வந்து பார்க்கும் என்று வாசலிலே காத்திருப்போர், ஒரு தொலைபேசி அழைப்பு என்னுடைய பிள்ளை எடுக்கும் என்று காத்து இருக்கின்று அவர் அது முடியாத போது அழுது கொண்டே உள்ளே செல்லுகின்ற எத்தனையோ பெற்றோர்கள், வயோதிபர்கள், இவர்களையும் இன்று இந்த வேளையிலே இறைவனின் ஆட்சியை வெளிப்படுத்த இந்த தளத்திலே தங்களுடைய பணிகளை செய்கின்றவர்கள், இதனை நெறிப்படுத்துகின்ற உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும், இதனை இப்போது நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் அருள் நிறைந்திருக்க அருள் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். பாலபேல் பிள்ளையர் வணக்கம். வந்தார், ஓடினார். வணக்கம் வாணி. வணக்கம். வாங்க. மன்னிப்போட என்னன்னா, நான் நீங்க கூட ஓன் பண்ண எனக்கு வேலை செய்ய மாட்டேன். நான் மன்னிப்போட பரவாயில்லையா, பாருங்க. நம்பிக்கை. நம்பிக்கைக்கு நலத்திலிருந்து நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு, சுய நலத்திலிருந்து தன் நலங்களையே பொதுப்பணிக்கு, பாவத்தின் மரணத்திலிருந்து வாழ்வின் உயிர்ப்புக்கு, உயிர்ப்பின் வழிபாடு தனியாகவும் சமூகமாகவும் நாம் குணப்படுத்த வேண்டியவர்கள். தனி வாழ்வில் சுயநலம், ஆணவம், தற்பெருமையிலிருந்து நாம் குணமடைய வேண்டும். சிந்தனைகளிலும் செயல்களிலும் பேச்சு முறைகளிலும் மாண்பை குறைத்து ஒருவரை ஒருவர் ஒதுக்கி வைப்பதை விட அடியோடு வெறுத்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதையே நாம் திரும்பவும் நினைக்கின்றோம். எனவே இந்த நம்பிக்கை நமக்கு அவநம்பிக்கையிலிருந்து விடுபட வேண்டுகின்றோம். வறுமையினால் வாடுவோரில் இயேசுவை கண்டாயா, வருத்தத்தினால் வருந்துவோரில் இயேசுவை கண்டாயா, அல்லல் படுவோரே
ஆபத்தில் இருப்போரே இயேசு இருக்கும் அழகை நீ கண்டாயா? ஆலய மணி ஓசையை நாம் கேட்டிடுவோம் வாரீர். ஆனந்தமே பாடல் புகழ் பாடிடுவோம் வாரீர். ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரீர். நன்றி, வணக்கம். சூப்பர். நன்றி, வணக்கம். அழகா இருந்தது. நேவிஸ் பிலிப் சொல்லுவாங்க. வணக்கம். மச்சா வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? உற்சாக மகிழ்வு. நீங்க எப்படியோ? நாங்களும் இருக்கின்றோம். நன்றி. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வழங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல் கூறுகின்றது, இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் என்கின்றது இன்றைய திருப்பாடல் 96. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது அதிகாரம் 18 திருவசனங்கள் 12 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இவ்வாறே அச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது. குறிகள் சில வேளைகளில் தவறிவிடலாம், ஆனால் நெறிகள் ஒருபோதும் தவறிவிடக் கூடாது. அறநெறியில் அன்பு நெறியில் பயணிப்பவரே பலனளிப்பர். வழி தவறி செல்வது எந்த ஒரு மனிதரின் வாழ்விலும் நடக்கலாம். தவறி சென்றவர்களை இழிச்சொல் கூறி பழிப்பதற்கு பதில் அவர்களை நல்வழியில் கொண்டு வருவதே சிறந்தது. இதற்கு கடவுளின் துணை எப்போதும் உண்டு. ஏனென்றால் கடவுளை விட்டு அகன்றோரை தேடி மீட்கவே இறைவன் இவ்வுலகிற்கு வந்தார். 100 ஆடுகளில் ஒரு ஆடு தவறி சென்றாலும் அதனை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருபவர் தான் நல்ல ஆயர். தொலைந்து போன ஒரு ஆடு கிடைத்தால் மகிழும் ஒரு நல்ல ஆயர் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சில வேளைகளில் மனிதர் அறியாமையால் தவறு செய்யக்கூடும். ஆனால் தங்கள் தவறை உணர்ந்து அதை உடனே மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதர் உயர வேண்டும், மாண்புடன் வாழ வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். இத்திருவருகை காலத்தில் நமக்கு தரப்படும் சிந்தனை, பாலை நிலத்தில் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இறை மாட்சியில் இயற்கை வெளிப்படுகின்றது. பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். விண்ணையும் மண்ணையும் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் ஒரு மானுட பெண்ணின் உதரத்தில் கருவாகி இவ்வுலகில் மனிதராய் பிறக்க திருவுளம் கொண்டார். ஆண்டவருக்கான வழியை பாலை நிலத்தில் ஆயத்தப்படுத்தவும், கடவுள் வரவுக்கான நெடுஞ்சாலையை பாநிலத்தில் சீராக்கவும் இறைவாக்கினர் ஏசாயா அறிவுறுத்துகின்றார். அதிசயங்கள் செய்கின்ற தேவனே, மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் உமது மேலான ஆட்சியை நீர் வெளிப்படுத்துகின்றீர். உமது தெய்வீக வல்லமையின் படைப்பான இப்பூமியில் இயற்கை வளங்களை ஆசீர்வதித்து காத்தருளும். பருவநிலை மாற்றங்களையும் அதன் விளைவுகளையும் சரியான முறையில் கணித்து எதிர்கொள்வதற்கான விவேகத்தை உலகில் உள்ள நாடுகளின் தலைவர்களுக்கு அளித்தருளும் என்று வேண்டிக் கொண்டு, அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர்,
ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடுதலை விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், பாரத தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம் என்று வேண்டிக்கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்ட சிந்தனைகள் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வளர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சரஸ்வதி மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வளமாக வாழ இறைவனின் ஆசிரியர் பாதுகாப்பும் என்று கேட்டு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாலன் அவர்கள் லேட்டா வந்தாரு, நின்றாங்க, கூப்பிட்டேன், சத்தம் இல்லை, திரும்ப ஓடிட்டாங்க, தெரியவில்லை. நன்றி வணக்கம். காலை நேர பொது சிந்தனைகள் நல்லது. சமய சிந்தனையில் இருப்பேன். உறவுகள் இணைந்து கொள்ளலாம். தவமல் இறக்காமல் நின்று இருந்தார், அவரும் ஓடிட்டார். ஓடியவர்களெல்லாம் வரலாம், இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். காலை நேரத்தில் வந்த சிந்தனையை சொல்லலாம். சரி, தேர்ந்தவர்கள் உங்கள் பக்கம் காலையில் சட்டப்பட்டு சிந்தனை வந்திருக்குமே, சொல்லுங்க. வணக்கம். நோ சிந்தனை. என்ன சிந்தனை காலையில்? என்ன சிந்தனை? வாங்க. வணக்கம். 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 என்ன வந்துச்சு காலையில்? வணக்கம் வாணி. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். என்ன எனக்கு அப்படி ஒரு சிந்தனையும் தோன்றல இன்றைக்கு. விளக்கா போச்சு. வீட்டை பார்த்து சொல்லுங்க. பின்னால இருக்கிற வீட்டை பேப்பிள் மரத்தை பார்த்து சொல்லுங்க. இதுதானே எங்களை தாயக வீடு வாணி. வடிவா இருக்கு, அழகா இருக்கு. அவர் வடி விடுறாரு. இப்படி பூ மரம் இருக்கா அவர வீட்டு? இப்படி பூ மரத்தோட இருக்கு உங்க தாயக வீடு? ஏன் தாய வீட்டுல பூமரம் இருக்காது? பூமரம் இருக்கு, இந்த மரம் இருக்காது. இந்த மாதிரி மரம் இருக்கு. இந்த மரம் இருக்காது. இந்த மரம் எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு இருக்குது. இல்ல இல்ல. சரி, அப்ப இது என்ன நம்மாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க. அரை வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கு அந்த மரம். இளங்கலியே இல்லை அந்த மரம். சொல்லுங்க. அவ வரவே இல்லை போல. என்ன அவக்கு தெரியும்? காலையில இப்படி வெட்டி வைக்க கூடாது. அவ வரையிலையே, என்னன்னு தெரியும். அவர் வரையில. ஆனா எங்களுக்கு கொமன் சென்ஸ் இருக்கு தானே. இந்த காலநிலை சாதுவான குளிரோடு மழையாகவும் இருந்தது. 2-3 துமி மாறி அப்படி துமிஞ்சுது. ஆனாலும் பெரிய அளவுக்கு இப்பொழுது குளிர் இல்லை. 2 நாட்கள் இருந்த அளவுக்கு பெருசாக குளிர் இல்லை. கிளவுஸ் இல்லாமல் வெளியில போகத்தக்கனவாக இருக்கிறது. காலை போய்க்கலையும் கிளவுஸ் தேவை இல்லாத மாதிரி இருக்கிறது. அப்படியா? இங்க குளிர் கூட. கிளைமேட் வந்து திடீரென மாற்றமா இருக்கிறது. எல்லாம் போட்டு கட்ட தெரியாது. ஆனா தாயகத்துல நேற்று சொல்லும் பொழுது சொன்னார்கள், இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் திரும்பி மீண்டும் சரியான மழை. மழை வரப்போதான். ஆமா.
எங்களுக்கு பழைய தெரியுது. பண்ணி அந்த நீங்கள் அன்றைக்கு கதைச்சீங்கள் தானே வாணி, அந்த பரத்தம் பெருமண்டு சொல்லி நேற்று தினம் நான் ஒரு செய்தி பார்த்தேன்னா, அந்த காய்ச்சல் வந்தா போல யாழ்ப்பாண ஒரு ஆள் இறந்துட்டாரு. ம் ம் இந்த குளிர்களுக்கு ம். குளிர் இல்லை அங்கே அந்த மழை தண்ணி அது தண்ணிக்குள்ள எல்லாமே இருக்குதுகள் வந்திருக்கு தானே, தண்ணிக்குள்ள தானே இருக்குதுல்ல அது சார். இருக்கிறது. அப்ப ஆமாம், எங்க சதுப்பு நிலங்கள் நுழம்புகள் அது இது எனக்குள்ள இவ்வளோ விஷக்கிருமி எல்லாம் அதுக்குள்ள போயிருக்கும். என்ன யாருக்கு தெரியும்? விஷங்கள் தண்ணி எல்லாம் ஒண்ணும் செய்யல. அது மற்ற தண்ணியும் போத்தில் தண்ணியா கனகாசு இல்லையே அங்கத்தை பொறுத்தளவில் எல்லாருக்கும் வாங்கி குடிக்க வசதி இல்லையோழிய சில பேர் வாங்கி குடிக்கிறார்கள் வாணி அந்த போத்தில் பெரிய அது சும்மா நார்மல் டெய்லி அவர்கள் அப்படித்தான் ஒரு ஃபேஷனை பழைய இருக்கிறார்கள். வாங்குறவை தான். அது நார்மலாகவே அப்படித்தான். அது இப்போ இன்னைக்கு கேட்குவா வேணும். ஆனால் இல்லாதவர்கள் என்ன செய்வாரு? அங்கே அங்கே அநேகமாக வந்து வாங்கி ஆனால் இத்தனைக்கும் டப்பில் இதெல்லாம் தண்ணி வருது, பைப் லைன் எடுத்துருக்கிறார்கள். ஆனால் போத்த தண்ணி குடிப்பார்கள். ஏனென்று விளங்க இல்லை, எல்லாம் ஒரு ஸ்டைல் மாயக்குள்ளே போயிட்டார்கள் மக்கள். ஆனால் அந்த அந்த தண்ணியும் மணி அவ்வளவு பெருசான டேஸ்டா இல்லை. டேஸ்டா இல்லை. நான் அங்கேயும் போத்தல் தண்ணி குடிக்கிறேன், இங்கேயும் போத்தல் தண்ணி குடிக்கிறேன். இல்லை நமக்கெல்லாம் இங்கே சுடு தண்ணியை வச்சு குடிப்போம், இல்லாட்டி டப் தண்ணியை குடிப்போம். தட்ஸ் எனக்கு அந்த டேஸ்ட் இதில் வராது. அதுதான் ஏன்டா நான் அங்க நிக்கல போத்தில் தண்ணி வாங்கி குடிக்கிறேன் நான். அப்ப அந்த தண்ணி அவ்வளவு பெருசான டேஸ்டா இல்லை. தண்ணியில மனம் இல்லை குணம் இல்லை தானே. குரூப்புக்குள்ளேயே மிஸ் கால் அடிக்கிறார்கள் மக்கள். அப்போ என்னதை சொல்கிறது? என்ன மாதிரி குரூப்புக்குள்ளேயே மிஸ் கால் அடிச்சு கொண்டிருக்கிறார்கள் மக்கள். விளங்காதவருக்கு ஒன்றும் செய்யல. வாணி விழாக்குள்ள அது ஒரு குரூப் சாட் பண்ணுங்கன்னு பார்த்தா மிஸ் கால் அடிக்கிறார்கள். ஒன்றும் பண்ண முடியாது. வாணி விழாவா? வாணி விழா தானே அந்த குரூப் வந்து அதுதான் போட்டிருக்கிறார். ஓ, வாணி விழாண்டு நீங்கள் எழுதியிருந்தது. நான் இல்லை, கார்த்திகாவோட குரூப் வந்து வாணி விழா. அதுக்கெல்லாம் இப்போ கிறிஸ்மஸ் ஏன்னா அவர் அதை அந்த இதுக்கு சரசபதிக்கு அது போட்ட குரூப் இனி மாற்றி கொண்டு இருக்கலான்ட்டு அவர் அதையே வச்சிருக்கிறார். அதுக்கெல்லாம் இப்போ கிறிஸ்மஸ் அதுலயே மிக்ஸ் அதுலேயே ஃபோன் அடிபடுது ஐயா அரட்ட சொல்லியோல. அதுதான் ஒன்றையே செய்யல. அது ஓகே. டவுட் இருந்தால் அதில் வாய்ஸில் விடுங்க, இல்லாட்டி டெக்ஸ்டில் போடுங்கன்னு என்ன சொல்கிறார் அவர். அதான் மற்றது அவரும் இந்த நேரம் பாடசாலை வேலைகள் குழப்பக்கூடாது. ஆனா உடனே அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த புள்ள உடனே அந்த அந்த அளவு இதுகளுக்குள்ளேயும் உடனே ரிப்ளை பண்ணி அவருக்கு அந்த பண்பொண்டு இருக்குது. கார்த்திகா இக்னோர் பண்ண மாட்டேன். எனக்கு சரி என்றா எழுதி இருந்தா உடனுக்குள்ள செய்யறவர் உன்னை பொறுப்படுத்தாருன்னா அதை முடிக்கும் வரைக்கும். அதான் நாங்கள் ஒரு ஓவமெண்ட் சொல்லியக்குள்ள சத்தியமையும் ஏதாவது அதில் பிழை இருந்ததுண்டா கஷ்டமெண்டு போட்டுத்தான் இதாண்டா நான் உடனே ரிப்ளை பண்ணியிருந்தேன் சரி என்றா அப்படி என்று போட்டு கிடக்குது. பிறகு பார்த்தேன் நான் வெள்ளவை இருக்கு அந்த படங்கள் அனுப்பி எல்லாம் போட்டு இருக்கிறான். அந்த பண்பு மிகச்சிறந்தது. எல்லாருக்கும் அப்படி வராது. அவர் தங்களை வேலை முடிச்சு போட்டு அதுகளை பார்த்துக்கிட்டு போட்டு தான் செய்வார்கள். ஆனா அந்த பிள்ளை அந்த அளவு இதுக்குள்ளேயும் இல்லை நேரம் எடுத்து செய்யறார். சின்ன பிள்ளைகளோட எல்லாம் செய்யறார். நல்ல நல்ல ஒரு என்ன இன்றைக்கு பொறிச்சொல் எல்லாம் நீங்க எத்தனை மணிக்கு போடாம விடுவேன், நான் போடத்தான் வேணும். இதை முடிப்பமே. தமிழக வாங்கோ. வணக்கம். வணக்கம் வாணி. எனக்கு சிந்தனை வரையில எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாணி. அதைத்தான் சொல்லுவேன். தாமரை ரக்க மாதிரி உண்மையில இருந்தா தாமரை ரக்க மாதிரியே இருக்கணும். எல்லாம் தெரியும் ஆனா சாட்டு தெரியாது உடனே தெரியாது. இப்ப காலையில எழும்பி ஒரு சிந்தனையும் வராத ஒரே ஒரு ஆளுண்டா எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு காலையில இருந்து என்ன சமைப்போம். நாங்க இப்ப என்ன கேக்குறோம்? சிந்தனை. காலையில உங்களுக்கு வந்து சிந்தனை. அதான் அதான் அவரைக்காயும் பருப்பும் வெப்பம் என்று யோசிச்சிருக்கிறேன். அவரைக்காயும் பருப்பும் சேர்த்தா புரிம்பாவா? அதோட தக்காளி பழ சம்பளம் போடலாம். அது ஏன் உங்களோட ஃபேவரட்? அது வெள்ளிக்கிழமை. அவர் வெள்ளிக்கிழமைக்கு கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு. கத்திரிக்காய் பொரிச்சா அது வெள்ளிக்கிழமை. சரி. ஆனா உண்மையில அது
இந்த உடனே சாப்பிடுறோம் பார்க்க அடுத்த நாள் சாப்பிடுறதுக்குள்ள ஒரு டேஸ்ட் கூட என்ன. ஓ மஜ்ஜி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் அது. பால் விடாட்ட நான் குழம்பு கொண்டு கொண்டு பால் விடுறதில்லை, அப்போ வச்சு சாப்பிடலாம். பால் விடுவேன், குழம்பு விட்டுவேன். விடுறது இல்லையா? சிலர் விடுறது எல்லாத்துக்குள்ளே விடாம சும்மா அப்படியே அந்த தக்காளி பழத்தை ஸ்லாக்ஸ் ஆன இருக்கு, அந்த சின்ன ஸ்லாக்ஸ் ஆன கோபிக்கு விழுவினோம் அது விடுறது. அந்த அந்த இந்த சாணப்பாலன்ற நீங்களா திக்கான டபுள் கிரீம்ன்றது இங்க நல்லா இருக்கிறது. அது கறியலுக்கு திக்கா இருக்கு. அப்ப வாணி நீங்களும் சாணம் தான் போடுறீங்க? சாணத்துக்கு பிறகு வரதும் இல்ல, இங்க இல்ல, இங்க அப்படி திக்கு இல்ல. ஜெர்மன்ல அது நல்ல காஃபி கண்டி அந்த நல்ல டேஸ்டா கோபி குடிக்கலாம், அதை விட்டு தான் குடிக்கிறேன். திக்கான பா நல்லா இருக்கும் அது. அந்த ஆனா கோபி பால் இருக்குதானே? அதுக்கும் இருக்கு, இதுவும் இருக்கு. அது இருக்கு. அதை விட இது வந்து எங்கட முதல் பால்னு சொல்லுவோம், தேங்காய் பால் தலைப்பால் நல்ல திக்கா இருக்கும், கொஞ்சம் விட நல்லா இருக்கும். வட்டிலப்பத்துக்கு நல்லதாக்குமே. ஆனா இங்க இருக்கு அந்த டபுள் கிரீம் அது டூ ஃபேட்டா இருக்கும். அது அதை விட இது நல்லா. சாணி என்று சொல்றேன். இங்க இருக்குதோ தெரியல, நான் பாக்கல. நானே மற்ற அந்த கிரீமா இருக்குமா நீ, அதுவும் அந்த கேக்குக்கு விடுவினோம் இந்த இதுல அடிக்கிறேன். அது இங்க சிலாக ரூம் ஒன்று சொல்லுவோம், அதுவும் சாணம். அது நிறமாதியும் இருக்குதானே. அது அந்த கேக்கு சாப்பிட்டீங்களா, அதை போட்டு சாப்பிட்டு ரெண்டாயிருக்கும். எனக்கு பிடிக்கிறேன். அவர்களும் இதுகள் இருக்குத்தானே. இளையவர் பக்கத்துல இளையவர்கள் பக்கத்துல பலர் இப்ப பால் சேர்க்கறது இல்ல. என்ன வாணி என்ன எழுதி இருக்குது யாருக்கு தெரியும்? டோக்கியோ என்ன டோக்கியோ இருக்கு, என்ன நாடுகளா இருக்கும். அதான் பார்த்தேன், எனக்கும் ஏதோ கையில விட்டுட்டு எடுத்த டோக்கியோ மட்டும் தெரியுது. அது நிறைய நாடுகள் நிறைய கிடக்கு. டோக்கியோ இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு. சிங்கப்பூர் வரைபடத்தோட இருக்கிற இன்னைக்கு. அப்ப நீங்கள் உது வச்சிருந்தா போயங்களை போட்டு போனீங்களா ஏர்போர்ட்ல விட்டுடுவாங்க. இல்ல அது இல்ல, நீங்க கேள்வியே கேட்கலாம். நான் இப்படி இருக்கத்தக்கதா பார்த்து பார்த்தேன் நான், எனக்கு அது விளங்க இல்ல. டோக்கியோ பார்த்து சொல்லலாம். டோக்கியோ இருக்கு, அதுதான் மால் இருக்குது, மால் என்ன யாருக்கு தெரியும்? மால் இல்ல, இது நீங்க சொன்ன மாதிரி சிங்கப்பூர் இருக்கு, மற்ற சொமாலியாவா ஏதெல்லாம் கிடக்கு. ஸ்லோவாக்கியாவுக்கு மெசோவில கிடக்கு. சோமாலியாவது இருக்கணும். அப்படி ஏதோ கிடக்கு கேள்வி எல்லாம் எடுக்கலாம். அப்ப நீங்கள் இப்படியே பிடிச்சு கொண்டு நிக்கணும். என்ன வச்ச கேள்வி எடுக்கலாம். மொத்தமாக எத்தனை நாட்டோட ஒருவர் இருக்கிறார், ஒருவர் எத்தனை நாட்டோட இருக்கிறார். ஜப்பானுக்கு போங்க, டோக்கியோ தான் நல்லா இருக்கு. டோக்கியோ அப்படி போகுது. பரிசும் இருக்கு வாணி, இங்க பரிசும் இருக்கு, நெஞ்சில இருக்கு. நிறைய நாடுகள் கிடக்குது. காலையில எனக்கு சிரிப்பு வந்தது, ஏதோ ஜாலம் வேண்டாம் வச்சு. நானும் இன்றைக்கு நியூயார்க் கண்டு ஒரு சிவப்பு டிஷர்ட் எடுத்து வந்து போட்டு அப்புறம் வேண்டாம்னுட்டு குளிர் அது பிரச்சனை போடுங்க. நாடு தானே, வேற ஒன்றும் இல்லை தானே, வேற தான் பிரச்சனை போட. பரிசும் இருக்குது, நியூயார்க்ன்றதும் இருக்கு. சரி, நாங்கள் பொறிச்சொல்லுக்குள்ளே போவோம். இல்லை எனக்குலாம் வந்து சிந்தனை சிலவள ஊர் அப்படியான குணங்கள் இருக்கும் என்ன தெரியாது. அது எப்படித்தான் இருந்தாலும் ஒருத்தர் வரைக்குள்ள டீ குடிங்களேன்னு சொல்கிறேன். டீ குடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ போகிறீங்களா? ஓகே, போயிட்டு சரி சரி, போயிட்டு வாங்க. நன்றி. இல்ல அவர் போயிட்டார். அவர் தெரப்பிக்கு ஓடிட்டார். பொறிச்சர் அவரை அனுப்பி இருக்கிறார். எந்தாண்டா நீங்க அந்த குரூப்புக்குள்ள இப்ப நேற்று காய்ச்சிங்க, குரூப்புக்குள்ள இருக்குல்ல,
அது குரூப் இருக்குது. ஆனா அவங்க மூன்று பேர் ஒரு இது சொல்றதால அவ எந்த பகுதி 2வது பகுதியா, நான் 1வது பகுதியா கொடுக்குறேன். இல்லை நீங்கள் அதில் போட்டிங்கண்டா பகுதி 1 நான் செய்கிறேன்னு போட்டால் மற்றவர்கள் தெரியும் தானே 2, 3, 6 செய்யணுமெண்டு. சரி, நான் பகுதி 2 அவ நேற்று இலக்கா சொன்னா தான் பகுதி 2 செய்யணும்னு சொல்லிட்டான். விளங்கல்ல? நான் அதான் இதுல நான் துவங்கி எழுதுதான் அப்புறம் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் என்னண்டா குரூப்புக்கு இருக்குதானே, குரூப்புக்குள்ளே போடுங்க பகுதி 1 நான் செய்கின்றேன். உங்களோட பெயரை போட்டீங்களா? 2 போட்டிங்க. இல்லை பேர் போட தேவையில்ல, அவர் போட இல்லை ஏன் அதுக்குள்ளே போடுறீங்க? உங்களுக்கு குரூப் இருக்குல்ல, கார்த்திகா போட்டிருக்கிறாருல்ல. வணக்கம் வாணி. அதுக்குதான் நான் நினைக்கிறேன் நேற்று நீங்க இந்த பாலன் பிறப்பை போட்டுருக்கீங்க, ஒரு சவுண்டும் வரையில படம் மட்டும் வந்திருக்குது. 2 வரல போகும். எது நேவி ஸ்லீப்பர்கள் போட்டிருக்கிறீங்க. அப்ப அது வீடியோவும் இருக்குது. வீடியோ எங்க போட்டு நான் நேற்று எழுதினேன் கார்த்தியாவுக்கு இப்படி சிறப்பான வாழ்த்துக்கள் கொஞ்சம் எழுதி எழுதினால் அது அதுல பாதி இப்ப பாக்குற 3 பேர்ட்ட இல்லையாண்டு போட்டிருக்குது. நன்றி காட்டியான்னு படங்கள் அனுப்புனதுக்கு நான் நன்றி காட்டியான்னு போட்டு விட்டேன். எனக்கு ஒரு பதில் போட இல்லை. அது வந்திருக்கு. இது கூட படம் மட்டும் வந்திருக்கு. அதான் நான் கேட்டேன் பதிவை காணிகள். இப்ப ராஜினி அக்கா என் உறவுகளுக்குள்ள போய் கார்த்தியாவுக்கு நன்றி வணக்கம் போட்டுக்கிறீங்க? நான் போட இல்லை. இல்ல ராஜினி அக்கா உறவுகள் குரூப்புக்குள்ள உங்களோட மெசேஜ் இருக்கு, என்னண்டு பாருங்க. இதுக்குள்ள எழுதினா அங்க போனா அதான் காணையில காலம் வாக்கிட்டு. அப்ப நீங்க உறவுகள் பக்கத்துக்குள்ள போட்டுட்டே அதான் இந்த பகுதிக்குள்ள காணுங்க. வாணி அந்த பக்கம் அரசியல் தஞ்சம் கேட்டாப்பட உடனே கார்த்திகா போட்ட படங்களுக்கு மாறுபட்டது. சொல்லுங்க வேற. தேவ போட்ட படங்கள் கார்த்திகா போய் அடிச்சு பக்கடாக்கு கண்ணாடி குளிஸ். ராஜினி நீங்கள் போட்டிருக்கிற மெழுகு திரியில ஒரு பக்கம் என்ன மண்ணுனி பாம்பு மாதிரி ஒரு பக்கம் தெரியுது. அது விலேஸ் ரிபன். ரிபன் கட்டி இருக்கிறா. ஓகே, இருக்குது கண்ணாடி உடஞ்சிருங்க இல்லையா? அதுதான் கேட்டேன், மண்ணுனி பாம்பு மாதிரி கிடந்தது. கார்த்திகா அந்த வடிவா இருக்கால சூப்பரா இருக்கு. பாருங்க உங்களோட எங்கண்டா ஃபர்ஸ்ட் ஆடியோ ட்ரெண்ட் இருக்கா இல்ல தான் நீங்க புதுசா திறந்ததுல நீ வாணி ராஜினி அக்கா, ராஜினி அல்போன்ஸ் செல்வி அவர்கள் நாளை கேளுக்கணை நிகழ்வு இடம்பெறும். கீழே ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் போட்டுக்கிறார். கார்த்திகாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், முயற்சியோடியார் நிகழ்ச்சியாடியார். 6 வார்த்தை 6 பேர். நானும் பார்த்தேனா அது மற்ற பக்கமா வந்திருக்குதும் கூட. நீங்க எங்க போடுறீங்களோ அங்கான வர நாங்க என்ன தூக்கி வச்சோமா இங்க? இல்ல 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 பாக்குறோம். இல்ல இல்ல இது தப்பு இல்லை. ஆனால் இப்ப ஒரு மீனிங் இல்லாமல கிடக்குது. இப்ப அவர் அதுல ஏதாவது போட்டிருந்தா நீங்க போட்டிருக்கலாம். நீங்க அங்க போடுறத இங்க போட்டுக்கொண்டு நான் அங்க போட்டேன்னா இங்க ஒண்ணு இப்படி வந்த நீங்க வந்து கார்த்திகாட குரூப்புக்குள்ள இருக்கிறீங்களா இல்லையா? அதான் இருக்கிறனே வாணி, நீங்க எனக்கு அதுல போட்ட நீங்க நான் ஓகே பண்ணி இல்லையா? அப்ப என்ன அது கார்த்திகா சொன்னவர் உங்களோட நம்பர் அவர்கிட்ட இருக்கு நான் ஆட் பண்றேன்னு சொன்னவர். நீங்க எடுத்து காய்ச்சா நீங்கன்னு சொல்லி எனக்கு ராஜினி ஆண்டிட நம்பர் இருக்கு நான் ஆட் பண்றேன்னு சொன்னவர். ஆனா இதுக்குள்ள கூட இதை காணும். அப்ப இது இப்ப இதுக்குள்ள போடுற தகவல் ஒன்று உங்களுக்கு தெரியாதா? இல்ல இல்ல இது சரி. ஏன்னா அங்காலையும் பார்த்தேன் பார்க்கலாம் மணி அங்கால நான் பார்த்தேன். நான் அதான் இதுல மாறி ஏன்டா நாளை கேள்விக்கான எழுதி ரஜினி அக்கா உங்களுக்கு இந்த வாணி விழாண்டு குரூப் இருக்கா இல்லையா? கார்த்திகா உங்களுக்கு இணைச்சிருக்கிறாரா இல்லையா? தகவல் தெரியுதா இல்லையா? இருக்கு இருக்கு இருக்கு. கடைசியா என்ன தகவல் 6 போட்டுக்கிறான்னு சொல்லுங்க.
பாருங்க பார்க்குறேன் இப்போ பாருங்க. அது அந்த குரூப்லான்னு பார்த்தேன் நான் நேவிஸ் பிரிப்பு இந்த படம் போட்டிருக்கேன் இப்போ தர்ஷி யாரு இல்லை இல்லை இப்போ கடைசியில் ஆட் இருக்குன்னு சொல்லுங்க. தரணிக்கு அப்போ சரியா தானே இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் போட்டுண்டு அங்கே போட்டுக்கிறீங்க? நன்னி போடுவானே நான் அங்கால பக்கம் தான் போட்டுட்டேன் ராத்திரி. அங்கே தான் போட்டுக்கிறீங்க. அப்போ என்ன நீங்கள் ஓட்ட அங்கே ஓட்டன்னு கேட்டால் அதான் நான் தனியில் பதிவு வேறைய பார்ப்பேன். சரி நான் தான் அப்போ தரணியாக போட்டிருக்கிறார். தரணிக்கு நன்றி என்றேன்னு சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான். மற்றவர்கள் சத்தம் இல்லை இதுக்குள்ளே. யோசிச்சேன். ஆனா என்னது அவ ஆட் பண்ண இல்லையோ என்னோட பேரை நான் நன்றிகள் எழுதினாலும் எனக்கு ஒரு ஆன்சர் இல்லை. ஆன்சரும் இல்லையா? ஒரு ஆன்சர் நான் நன்றிகள் 2 முறை போட்டிருக்கேன், எனக்கு ஒரு ஆன்சரும் பண்ணி. நீங்கள் கீழே பாருங்க அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னு. பார்க்காம சொல்லக்கூடாது. எங்க போட்டிருக்கா எனக்கு நன்றி? நீங்கள் பாருங்க கும்பிட்டாயோட போட்டுக்கிறார் நன்றி. இப்ப வந்து என்ன இங்கால பக்கத்துக்கு இந்த படத்தோட இருக்கிற கும்பிட்ட கையோட போட்டுக்கிறார் நன்றி. போட்டதுக்கு நன்றி. அவரும் இப்ப போட்டுக்கிறார். எழுதினா வந்துட்டு கொஞ்சம் பொறுங்க ராஜினி அக்கா. நேவிஸ் பிலிப் சார் நீங்கள் நன்றி போட்டுக்கிறீங்க தானே? எதுக்கு கீழே ஒரு வீடியோ போட்டு நன்றி என்று போட்டுக்கிறீங்களோ? நன்றி நீங்க கீழே பாருங்க கார்த்திகா போட்டுக்கிறார் வணக்கத்தோட நன்றி. நீங்க ரெண்டு பார்க்காம அவர் சொல்லலன்னு சொல்லுவீங்க. ஒரு பொம்பளை வணக்கத்தோட நிக்கிறது உங்களுக்கு வர இல்லை. நீங்க பார்க்க இல்லை, அதான் பிரச்சனை. இல்ல நான் பார்த்த ஒரு பொம்பளை நிக்கிறா, அதான உங்களுக்கு போட்டுக்கிறா நன்றி என்று அவரும் போடுறா. அதானது அதுதான் எனக்கு போட்டிருக்காங்க. அப்ப எழுதுனதான் நன்றி என்று ஏற்றுக்கொள்வீங்களா? இப்ப படங்கள்தான் கார்த்திகா அந்த தரணிக்காக போட்டிருக்காங்க. சரி சரி ஓகே. தரணிக்கா கீழே இருக்கிற இதைத்தானே சொல்லுவீங்க. தரணிக்கான மெசேஜ் கீழே கிடக்குது, உங்களுக்கு கீழே போட்டுக்கிறேன். அப்ப இப்ப ஏன் தர்க்கம் புரிஞ்சு நீங்க அவர் எனக்கு போடலன்ட்டு? இல்ல நான் எனக்கு தெரியல. எனக்கு பின்ன பின்ன செத்தாத்தானே அவன் அனுபவம் தெரியும். அது அப்படியும் இருக்கும். சரி, அவர் உங்களுக்கு கீழே போட்டுக்கிறார் நன்றி வணக்கம். அது அது மீனிங் வந்து நன்றின்றது தானே. சரி, அவருடன் கூட செய்து கொள்ளும் ஒரு பிள்ளையப்பா. சரி, இப்ப உங்களோட கேள்வி என்ன ராஜினி அக்காடா? இப்ப எல்லாம் ஓகே பாருங்க. இங்கால போய் அங்கால போயிட்டேன் அடிச்சு போட்டோம். அப்ப இப்ப ஏன் சொன்ன நீங்க இங்கால போட்டது என்னடா அங்கால போக முடியும்? இல்ல அதான் இல்ல உண்மையிலேயே நான் அது கேள்விக்க நாய்க்கு முதல் மேல இதுகள் இருந்தா போல நானே சில நேரம் இதெல்லாம் போட்டுட்டாலும் ராத்திரியில தெரியாம எழுதி விட்டேன். தாமரக்கா என்ன செய்யறீங்க அண்டைக்கு? ஒரு பாட்டு வாங்க அண்டை பாடுறீங்க. ஓகே, அது எழுதி நான் பாட்டோம். இல்ல அந்த குறுப்புக்குள்ள உங்களை காணமான சொல்லிட்டீங்க. அது பிரச்சனை இல்லை. ஓ சொன்னேன் நான், அது பிரச்சனை இல்லை. அவ ஓகே ஓகே ஓகே, அது பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன் சிந்தனையாக, வீட்டுக்கு போனால் ஏன் ஒரு சிலர் பக்கமாக நான் பார்த்துருக்குறேன், டீ குடிங்கள நண்டு கூட கேட்குற பழக்கம் கிடையாது. வாய் ஏன் தெரியுமா? புதுசா வீடண்டு வீட்டுக்கு போய் குந்தி இருந்து கும்மி அடிக்க போயில்ல, நேற்று அவசரமா ஒரு இடத்த போ. இது 2-3 இடத்த நடந்தது. அது வந்து வீடு தான். ஆனால் அவர்கள் இப்போ ஒரு தொழில் செய்கிறாக்கணும் தையல்ண்டு வைங்கல, சரியா? அப்போ நாங்கள் துணியை கொடுப்போம், அதில் நிற்போங்க, அதை இப்படி தைங்கன்னு சொல்கிறது தானே முறை. அப்போ இன்னும் ஒரு வரும் இங்கே இருக்கிற அப்படியே வாசலில் நின்றுட்டு துணியை வாங்கிட்டு இல்லாட்டி உள்ளுக்கு வந்து அப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு அது சமர் நேரங்களில் ஒரு நாள் வேர்த்து விடாக்க போகிறேன், தண்ணி கூட குடிங்கன்னு சொல்லலை அந்த மனுஷி, சரியா? அப்போ நானே வேணுமென்ட்டு ஹேண்ட்பேக்கில் இருந்த போத்தல் எடுத்து குடிச்சு கொண்டு வந்தேன். வேணுமெண்டான்னு செய்தேன் நான். அது ஒரு வார்த்தை ஒரு வீட்டுக்கு வந்தால் அது சும்மா சாட்டுக்கு தானும். லண்டன்லையா வேறங்க பின்ன இதுதான் உங்கள் நாட்டில் வந்து பார்க்கணும். இல்லை இல்லை எங்களோட நாட்டில் அப்படி ஒரு நாள் செய்ய இல்லை லண்டன் சொல்ல வரையில நான் இங்கே எல்லாம் நல்லா கவனிக்கிறேன். ஒரு சில வீட்டில் இப்படி அது ஊருக்கு ஊரும் வித்தியாசப்படணும்னு நினைக்கிறேன். ஊர் பழக்கங்களும் சிலர் இருக்கிறது தானே. அப்படியோ எனக்கு தெரியல. ஒரு டீ பேக்கை போட்டு ஒரு டீ தண்ணியை ஊற்றுறதுக்கு எவ்வளோ நட்டமாகனு தெரியும். அப்புறம் இன்னும் ஒரு வருது அறக்க பறக்க ஓடி 2 பஸ் மாறி அப்படி போய் குளிர்க்குள்ள 2 போயிட்டு கொடுத்துட்டு வரேன். அந்த பிள்ளையாக்கா ஒரு டீ ஒன்று குடி கேட்டு கூட சொல்லலை. சரியான குளிர் நேட்டு. அப்போ எனக்குள்ள யோசிச்சேன், ஒரு சில இப்படி இருக்கணுமா இருக்குமா இந்த நாட்டில்? ஒரு டீ பேக்கை போட்டால் அது காசு தானே இப்போ. இல்லை என்ன சொல்கிறேன், ஒரு சீனிக்கு காசு, டீ பேக் காசு, நீங்கள் தண்ணியை தண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் காசு, தண்ணியை ஊற்றுனீங்கன்னா தண்ணி காசு.
ஒரு 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 கப் டீக்கு எவ்வளோ செலவழியும்னு சொல்லுங்க அப்போ. நீங்க வேற இதுதான் பிசினித்தன்மை என்று சொல்றது. நான் என்ன செய்யறேன் இல்ல அது என்னன்னு சொல்லுங்க. நான் அநேகமா பழகுறது இல்லை. பழகிறவங்கிட்ட கேட்கலாம். உங்க சும்மா ஒரு ஒரு எங்கிட்ட தமிழ் பண்பாடு தமிழர்னு சொல்றாங்க. ஒரு போட்டு ஒருவர் ஒரு காலத்துல சொன்னார், ஈழத்தமிழர்கள் இப்படித்தான், அவர்களுக்கு சொல்லி காட்டுற வழக்கம் அப்படின்னு சொன்னார். அதே ஈழத்தமிழிச்சு அவர் நன்றி சொல்ற வழக்கம் அவருக்கு கிடையாது. அப்ப நீ எந்த இடம் முதல்ல நீ நன்றி சொல்லப்பட நீ அது ஈழத்தமிழிச்சு தானே அப்படின்டா. நானடா வாணி நம்ப மாட்டீங்க, யாரும் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாம் தெரியாதுதான் செய்து வச்சுட்டு அந்த இதுல கோளுக்குள்ள அந்த ட்ரெயில அவங்க கிளாஸோ டீ கப்போ எல்லாம் கொண்டு வச்சுட்டு சுடுதண்ணி டீ போட்டு வச்சுட்டு தான் பார்த்துக்கிட்டு வராங்கன்னு சொன்னேன். குடிக்கிறது குடிக்காது, சிலர் குடிக்கிறதே இல்லை. சிலர் கிரீன் டீ பெப்பர்மென்ட் டீ அதெல்லாம் குடிக்கிறது. அதுகள் இருக்காது. இப்ப எல்லா வெரைட்டிஸும் இருக்காதானே ஒரு வீட்டுல. இப்ப எந்த விட்ட நான் டீ பேக் தான் வாங்குறது. அது சாட்டுக்கு இல்ல டீ குடிங்களேன் டீயா காஃபியா அண்டு கேட்கறது ஒரு முறை இருக்குதானே. இப்ப சிலர் வச்சு போட்டு வெளி கிடக்கல டீ குடிக்கிறீங்களே, நாங்க ஷூவே போட்டுட்டோம். அல்லது டீ குடிச்சு சாப்பிட்டுட்டு வந்து நீங்களே டீ குடிச்சிட்டு வந்து இப்படியெல்லாம் அநாகரிகமா எல்லாம் பழகுவார்கள். என்ன அது ஏன் அது எனக்குலாம் சிந்தனை அதுவாக இருந்தது. இந்த நாட்டிலையும் ஊர்லயே அந்த கஷ்டப்பட்டு முதல்ல கொண்டு வர்றது டீ தண்ணி தானங்க. அப்ப இப்ப எனக்கு தெரியாது. அப்ப அப்படித்தானே வந்த வரத்திலேயே டீ வைக்க போயிட்டு தண்ணி தருவீனம் 2 பக்கைக்குள்ள போய் வாரது. புறம் அந்த பக்கைக்குள்ளேயே அடுப்பை மூட்டி விறகு அடுப்பை வச்சு அந்த மத்தியானம் பண்ணாலும் முதல்ல தண்ணி டீ தந்துட்டு தான் சாப்பிடுவோம் தருங்கணும். இப்படி ஒரு பழக்கம் அப்ப இருந்தது. இப்ப எனக்கு தெரியாது. இப்ப இந்த மக்கள் 7 வருஷம் நான் போகல, இந்த நிலையாண்டு தெரியல. ஆனால் இப்ப இங்கேயும் இப்படி ஒரு சிறுத்தன்மை இருக்கோண்டு சிந்திக்கக்கூடிய இருந்தது. என்ன வாணி நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க, அப்ப இருக்குதானே இல்ல சில ஊருக்கு உரிமை ஒரு செயல்கள் இருக்குமல்ல, ஒரு குணாதிசயம் அப்படியும் இருக்கும். இல்ல ஊருன்னு சொல்ல ஏனண்டா ஒரு ஊர் அந்த மனுஷியும் நீங்க நிற்கும் வரைக்கும் சாப்பாடையும் அதையும் இதையும் தான் அரியண்டப்படுத்தும். அதை குடிங்கோ இதை சாப்பிடுங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அதே ஒரு சேர்ந்த மனுஷி தண்ணியை தராது. அப்போ ஊருக்கு ஊருன்னு சொல்லலாம். அது இதில் ரோட்டுக்கு ரோட்டு வித்தியாசம் இருக்கலாம். ஊர்லையும் சொல்லலை. ஏன்னா இப்போ எல்லா ஊர்லேயும் பிசிறியர்வில் எல்லா ஒரு வண்டி கொடுக்குறேன்னு இல்லை தெரியல. அப்போ நான் ஜோதிச்சு கொண்டு செய்தி ஒன்று அனுப்பி இருக்கிறார்கள் பக்கத்தில். எது இன்றைய மனித உரிமைகள் தினத்தில் நான் காலையில் சொல்லித்தானே ஆரம்பிச்சேன். நான் சர்வதேச மனித உரிமைகள் தினம் என்று இங்கிலாந்தில் வெளியான செய்தி என்று போட்டு செய்தி போட்டிருக்காங்க. சரி என்னன்னு சொல்லுங்க அந்த செய்தியை கேட்போம். டிமென்சியா ஞாபக மறதி வாழ்வு இங்கிலாந்தில் மூத்தோர்களை அதிக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் தற்போதைய நிலை. 2021 69,000, 2022 74, 2023 75,000 இதனால் உயிரிழந்துள்ளனர். இவ்வாண்டு இது அதிர்ச்சி தரும் அளவிற்கு அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இது குறித்து உங்கள் நாட்டில் நிலை என்ன? எனக்கும் உங்களுக்கும் என் வீட்டிலும் எதிர்காலத்தில் வாழ்வாகாமல் இருக்க என்று என்னென்ன செய்யலாம்? ஆர்வம் உள்ளவர்கள் பாமுகம் சமகால லட்சியமாக பகிரலாம். இப்போ டெமென்சியாவில் இறப்பு நிறைய பேர் எத்தனையோ 1000 பேருக்கு காலையில் நம்ம இங்கிலீஷ் செய்தியில் கேட்டு சொல்லியிருந்தோம். அப்போ டெமென்சியாவாலே முறப்படனா அது எப்படி? அப்போ நான் சொன்னேன் அதுலேயே காலையில் சில வேளை அது டெமென்சியாவில் ஆக்கள் ஞாபகம் மறதியில் ரோட்டெல்லாம் கடந்து திரிகிறதல்லோ, அதுகள் ஆக்சிடென்ட்கள் அப்படி பட்டு இருக்கிறதோ மறந்துடுறது. இல்ல இறப்பு கூடியது நிறைய இறப்பு. இப்ப டெமென்சியான்றது ஞாபகம் மறதி, அதனால இந்த இறப்பு இப்ப நிறைய பேர் இறந்துருக்கிறார்கள். ஏண்டா அது டெமென்சியான்றது ஞாபகம் மறதி. அப்ப அதனால அதுக்கு இறப்புக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? வாங்க ஜெயமலை அடுப்பு பத்த வைப்பாங்க வாணி, போயிட்டு கண்ட மாதிரி விட்டுருவாங்க. வணக்கம் ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஜெயமலை வணக்கம் சொல்றேன். காலை வணக்கம். வணக்கம் பத்மினி அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் வாணி மோகன். இப்ப நான் எழும்பி தண்ணி குடிக்கிறேன். அதான் தெரியும்.
தேத்தன் குடிச்சா பரவாயில்ல. ஜேர்னல்ஸில் அவர்கள் கட்டலை நீங்கள் சட்டியோட வந்து சீரியல் சாப்பிடக்கூடாது. ஓ டீ குடிக்கிறதா தண்ணி குடிக்கிறதெல்லாம் அது அதை சட்டியில் குடிக்க போகிறீங்க இல்லை தர அதுக்கப்புறம் கட்டாயம் குடிக்கணும். ஐயோ கில அது அது காட்டட்டும். அது பிரச்சனை இல்லை. அதுல நிறைய இல்ல எனக்கு அந்த அதுல போட்டு ஆத்திட்டு இல்லை அது பிரச்சனை இல்லை. சிலருக்கு கூட வேணும், பெரிய கப்பில் வேணும். கப்புல ஆத்தேக்க ஊத்துனது வாணி மோகன். இது ஒரு டெக்னிக்கா ஆத்தேக்க ஊத்துனாரு. ஊரில் சொல்லினா சின்ன ஒரு கப்பில் காலையிலே டீ தர்றது அப்போ கண்ணுக்குள்ளே ஊதுறதுக்கு தாருங்களேண்டா. நீங்கள் குடத்தில் குடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லுங்கள். உண்மையிலே நாங்கள் அது பெரிய மக்களை குடிச்சு பழகிட்டோம். என்ன காலை டீ அப்படி கட்டாயம் வேணும், பிறகு சின்ன கப்புகள் வேணும். நீங்கள் என்ன மாதிரி பெருசு வேணுமா சின்னது வேணுமா உங்களுக்கு காலையில்? காலையில இங்க கப்புல நான் ஊத்துறேன் இல்லை, இதுக்கெல்லாம் ஊத்துறதோ கப்புக்குள்ள விட்டால் ஃபுல்லுக்கு மேல சில சில கப்புகள் சின்ன சிலது பெருசு. இல்லை இல்லை அந்த மக்கு இருக்கு தானே. மக்குன்றது இதான் நான் மக்குன்றது. இது ஜொக்கு. அளவான கப்பா கிட உதுக்குள்ள கொள்ளும் என்ற இது கப்பு இல்லை, இது நான் கால மேல மட்டும் கோப்பி நல்ல பெரிய அகண்ட வாயா கேட்கிறாரு. இல்லை ஹலோ, இதுக்கு பேர் கப்பு இல்லை, இது மக். நான் கப்பன்றது சின்னது, பத்மினி காட்டுறது ஜொக்கு. அது ஜொக்கு. அதான் நான் சொல்றேன் ஜொக். ஜெயமலர்கள் பெரிய கப்பா சின்ன கப்பா காலையில? இல்லவா அனிமோகன், நான் கோப்பி தான் கால மேல குடிப்பேன். சரி ஒவ்வொருத்தர சொல்லுங்க. ஜெயமலர்கள் சொல்லுங்க. தேநீரோ கோப்பியோ குடிப்பதில்ல, ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் குடிப்பேன். குடிக்கிற இல்ல, சுடுதண்ணி தான் குடிக்கிறது இல்ல, உடனே குடிக்க மாட்டேன். இருந்துட்டு பால் நினைச்சு குடிக்கிறோம். இந்த காலையில் குடிக்கிற இல்லை ஒரு நாளும். இடையில ஏதாவது இவரோட சேர்ந்து குடிக்க சில நேரம் குடிப்பேன், மற்றபடிக்கு ஆனா குறை கிழமையில ஒரு 2 தான் அந்த விரும்பி குடிக்கிறது. அந்த சில பேர் வாணி கோப்பி குடிக்கிறே இல்ல, தேத்தண்ணி தான். காயத்ரி எல்லாம் கோப்பி குடிச்ச பழக்கம் இல்ல, தேத்தண்ணி தான் குடிப்பாள். எனக்கு காலமையில மட்டும்தான் நான் கோப்பி குடிப்பேன். ஆனா வர்றவையில கேட்பேன் என்ன வேணும், எத்தனை சுகர் போடுறதுன்னு கேட்பேன். என்ன விட்டு ஒருத்தரும் மாறே இல்லையே. தாமலக்கா, நான் ஒரு ஜக் பெரிய அது ஜக்தான். நாங்க ஜொக்கு ஜொக்குன்னு பழகிட்டோம். ரெண்டும் தமிழ் இல்ல, ஏதோ ஒரு பாஷையை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதிகமா கிழமையில 3 நாள் இருந்தாலும் டீ குடிப்பேன் பாடி. மற்றபடி சுடுதான் டீ ஆண்டா எனக்கு கட்டாயம் சீனி போடணும், அதால சுடுதண்ணியா குடிக்கிறது. இல்ல சீனிக்கு பதிலாக இப்ப ப்ரௌன் சுகர் இருக்கு தானே, ப்ரௌன் சீனி, அதுல ஒரு அரைக்கரண்டி போடணும். அது பெருசா இல்லாட்டி அந்த டார்க் சாக்லேட் இருக்கு நானும் ப்ரௌன் தான் பாவிட்டேன். நீங்க அது இல்லாட்டி அந்த டார்க் சாக்லேட் இருக்கு தானே, அதுல ஒன்று கடிச்சிட்டு நீங்க டீயை குடிக்கலாம். அல்ல பனம் குட்டானோ அந்த இது இருக்கு, அதுல வச்சு குடிக்கலாம். அதுக்காக சீனி அல்ல போடணும் இல்ல. இந்த டார்க் சாக்லேட் வந்து ஹார்ட்டுக்கு நல்ல மட்டும் சொல்லி நம்ம ஹார்ட்டுக்கு மட்டும் அது எல்லாத்துக்கும் நல்லது. இந்த எலும்பு தேய்மானங்கள் அது எல்லாத்துக்குமே அதைத்தான் சொல்றாங்க. எனக்கு அது ஒன்றுதான் தெரியும், இப்ப அறிந்து கொண்டேன். சரி, அந்த டெமென்சியா அதைத்தான் சொன்ன. நாங்கள் என்ன சொல்ல வந்தீங்க சொல்லல, டெமென்சியா